திருப்பதியில் கல்லூரி முன்பு தவறாக நடக்க முயன்ற இளைஞரை மாணவி செருப்பால் அடித்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவியிடம் தவறாக நடந்து கொண்ட இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தாக்கி இருக்கின்றனர். மேலும் அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சி செய்த நிலையில் அந்த பெண் அந்த இளைஞருக்கு செருப்பால் அடித்த காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பதியில் கல்லூரி முன்பு தவறாக நடக்க முயன்ற இளைஞரை செருப்பால் அடித்த மாணவியின் வீடியோ வைரலாகி வருகிறது. மாணவியிடம் தவறாக நடந்து கொண்ட இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தாக்கி இருக்கின்றனர். பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற இளைஞரை பிடித்து பொதுமக்கள் தாக்கி இருக்கின்றனர். தொடர்ந்து காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் நிலையில் இந்த காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இணைகிறார். கிரண், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. கல்லூரி முன்பு மாணவியிடம் தவறாக நடந்து கொண்ட இளைஞனை செருப்பால் அடித்த மாணவியால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள கேடி ரோட்டில் SV பாலிடெக்னிக் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரி முன்பு உள்ள ரோட்டில் 2 இளைஞர்கள் ஒரு மாணவியிடம் மோசமாக நடந்து கொண்டும் அதேபோல் ஈவ்டீசிங்கில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த செயலால் மாணவி அழுது கொண்டிருந்தார். இதனை கவனித்த உள்ளூர்வாசிகள் உடனடியாக அங்கு வந்தனர். இதை கவனித்த ஒரு இளைஞர் தப்பித்த நிலையில் ஒரு இளைஞனை பிடித்து பொதுமக்கள் அவனை அடித்து மேலும் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியின் கையால் செருப்பால் அடிக்க வைத்தனர். பின்னர் அந்த இளைஞனை அழைத்துச் சென்று காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து அந்த இளைஞனை காலையில் எடுத்தனர். மேலும் தப்பிச் சென்ற மற்றொரு இளைஞனை தேடி வருகின்றனர். உள்ளூர்வாசிகள் துணையுடன் கல்லூரி மாணவி தன்னை துன்புறுத்திய இளைஞரை காலணிகளை கொண்டு அடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் உடனடியாக கல்லூரி மாணவிக்கு உறுதுணையாக செயல்பட்ட உள்ளூர்வாசிகளுக்கும் தற்போது பாராட்டுகள் குவிந்து வருகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.